நம்ம SmileyTrips.comல தாய்லாந்து to just 5,000 rupees தான். கைட் சார்ட், ஸ்டார் ஹோட்டல், சைட் சீயிங் இது எல்லாமே சேர்த்தே 5,000 rupees தான். குடும்பத்தோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. புக்கிங் செய்வதற்கு www.smileytrips.com அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 7502443434 என்ற எண்ணை அணுகவும். ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. மதுராசி नहीं मधुरवासी வீரம் பிறந்த ஊரு. வந்தது நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பீட்சா எப்படி பண்ணுறாங்களா பார்க்க வந்திருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா அவனில் இப்படி வைப்பாங்க, எடுத்து நம்மளுக்கு தருவாங்க, அப்படி தான் சாப்பிட்ருப்போம். இப்போ பீட்சா எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்மளுக்காக ஒரு பிரதர் நிற்கிறாப்ல. பிரதர் உங்கள் பேர் என்ன? பிரசாந்த் பிரதர் வந்து நம்மளுக்கு பீட்சா எப்படி செய்யறது, பீட்சா பேஸ் இது பீட்சா பேஸ் தானே பிரதர்? அதுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி காமிக்க போகிறாங்க. எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? அது என்னது பிரதர்? பியூரி. ஓகே பிரதர், போடுங்க. ஓகே, பியூரி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு பிரதர். டொமேட்டோ சட்னி அது மாதிரியே இருக்குது, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிரதர். சூப்பராக அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பிரதர் ஆட் பண்ண போகிறோம்? ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன்ஸ் எடுத்து மேலே அப்படி மலைச்சாரல் மாதிரி பிரதர் தூவி விட்டுட்டுருக்காப்புல. பரவாயில்ல, ஆனியன் உரிச்சா கண்ணு எரியுன்றனால ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேலை. கேப்சிகம்னா என்னது பிரதர் தமிழில்? கொடை மிளகாய். அதே ஆனியன் மாதிரியே அப்படியே பீஸாக ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்வீட் கார்ன். இங்கே ஸ்பெஷல் என்ன, ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறாங்க பீட்சாவில். ஸோ இப்போ ஸ்வீட் கார்ன் தான் ஆட் பண்ண போகிறாங்க. ஸ்வீட் கார்ன். நெக்ஸ்ட்டு சீஸ். ஓ, அதுக்கான மெஷரிங் கப்பு இதுன்னா சீஸ் மெஷரிங் கப். நானும் ஸ்லைஸாக தான் சீஸ் பார்த்துருக்கேன். இது என்ன சாப்? டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியாச்சு, ஆனியன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன், சீஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ சீஸுக்கு அடுத்தபடியாக வந்து டொமேட்டோவும் சாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாப் பண்ண டொமேட்டோவை வந்து மேலே எஸ் பிரதர் அதிலே ஆர்ட் பண்ணுறாப்புல, ஒவ்வொன்றே அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. நார்மலாக அந்த சைஸ்க்கு வந்து 4 பீஸ் தான் நார்மலாக கட் பண்ணுறது. ஓகே ப்ரோ. ஸோ கிளாசிக் வெஜ் பீட்சா வந்து இப்போ ரெடி ஆகி எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. ஸோ பீட்சா வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து நிறையா பீட்சாஸ்லாம் ஒன்றா நிறையா ரெடி பண்ணியிருப்பீங்க. எது வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது இந்த பீட்சாவில்? கிளாசிக் வெஜ். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எடுத்து செய்கிறப்ப சாப்பிட்டு பார்த்து இல்லை நாங்கள் தனியாக செப்பரேட் போட்டு தருவோம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ஃபுட்டை பார்ப்போம். ஓகே, ஸ்டஃப்டு இட்லிலாம் மஷ்ரூம் வச்சு. ஓ, இட்லி வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஓ, பீட்சா எப்படியோ அது மாதிரி இட்லியை வேறு லெவல் கொண்டு போகிறோம். பார்ப்போம். இட்லின்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் நம்பி வரேன். பிரதர் இட்லின்னு நான் ப்ரோ இட்லி தானே அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இட்லின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து கூட்டு வந்திருக்கீங்க.
ஸோ இட்லி செய்கிற ஸ்டஃப்டு மஷ்ரூம் இட்லி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்ப்போம். ஸோ இது பேர் வந்து பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இட்லி பேன் அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் வந்து இது இட்லி குண்டான்வாங்க. ஸோ இட்லி பேன். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான் காளான் ப்ரோ. ஓ எஸ், இது வந்து காளான் சும்மா தொட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு அதுவும் காளான் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா அழகு. ஓ இது மஷ்ரூம் இட்லியும் தெரியறதுக்காக மேலே வைக்கிறது. ப்ரோ இன்டெலிஜென்ட். இது வந்து இது என்னன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாதுல்ல. இது வெள்ளை கலரில் இருக்குது. இது பேர் மாவுன்னு சொல்லுவாங்க. இட்லியில் எங்கள் வீட்டில் ஏதோ வச்சு ஊற்றுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா பீஸா செய்யலான்னு சொன்னேன். இருந்தாலும் அதெல்லாம் திறமை வேணும் அப்படின்ட்டீங்க. ஸோ இது வந்து இட்லி நானும் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லித்தர நானும் ஊற்ற போகிறேன். எப்படி இப்போ ஊற்றலாமா? இப்போ என்ன எடுத்துட்டேன், பாதி அளவு ஊற்றா போதும். ஃபில் பண்ணி எல்லாத்துலேயுமே பாதியாக எடுத்து ஊற்றுங்க கம்மன் ஊற்றுங்க. பாதியாக மாவு வந்து எல்லா அதுலேருந்து குழியிலையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். ஓ காளானை எடுத்து இட்லிக்குள்ளே வைக்க போகிறோம். கமான் வைங்க. இப்போ உள்ளே வச்சுட்டோம். ஓ மேலே வந்து திருப்பி மாவு ஊற்ற போகிறோம். கமான் ஊற்றுங்க. நான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றணும்ல. இந்தாங்க நீங்களே ஊற்றிருங்களே. சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். என்னங்க திட்டுறீங்க? ஓ இது பேக் பண்ணுறப்பே வச்சுருவீங்க. அப்போ இதுவும் வெந்துடும் தானே? சாப்பிட்லாம், எடிபிள் தானே? சூப்பர். இட்லி சாப்பிடுவார் நாட்டிலே அப்படின்ற முறையை திருத்து பறக்க விட்டுருக்காங்க இந்த இட்லி இட்டாலி. ஏன்னா வீட்டிலே அம்மா இட்லி சாப்பிட்றா அப்படின்னோம்னா அம்மா நாமா அப்படின்னு சொல்கிறப்ப நானே தேடி வந்து இட்லி சாப்பிட்றேன்னா காரணம் நாமையா. ஏன்னா அது வந்து ஸ்டஃப்டு இட்லி. ஆஹா இட்லி ஸ்டஃப்டு காளான் இட்லி. ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ எடுத்துடலாம் ப்ரோ. எடுத்து சாப்பிடலாம்ல, இப்படியே சாப்பிடக்கூடாதுல்ல. இப்போ வந்து நம்ம இட்லிக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாட போகிறோம். ஸோ ஏற்கனவே வேக வச்ச இட்லி வந்து பிரதர் இப்போ வந்து எடுக்க போகிறாங்க. கமான் பிரதர் மனசு மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்குது போலே. சொல்லாமல் இட்லி மேலே வருது. என்ன பிரதர் அதுக்கும் இதே ஒரு சிரிப்பு தான். நானும் வந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பிரதர் லைட்டாக ஒரு சிரிப்போட பாடிக்கிறீங்க. ரெடி ஸ்டஃப்டு மஷ்ரூம் இட்லி. இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா இந்த செஞ்சதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம். இட்லியை வந்து அவங்க ஸ்டைலில் வந்து ரெட் சட்னியில் டிப் அடித்து செம்மையாக இருக்குதுங்க. இட்லி வந்து நம்ம சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிடுவோம்ல, சாப்பிட்றப்போ வந்து ஏதோ எம்டி அப்படி மாவெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து உள்ள காளான் இருக்குது. உங்களுக்கு காளான் இருக்கிறதே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காளான் வித் மிளகா சட்னி, ரெட் சட்னி, அதனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. திருப்பி ரெட் சட்னியோட இன்னொரு ட்ரை பண்ணிடுறேன். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷம் இருக்குது. என்ன அமானுஷம்னா இப்போ வந்து இட்லி வந்து மஷ்ரூம் இட்லி ஸ்டஃப்டு எப்படின்னு கேட்டோம், எப்படின்னு காமிச்சிட்டாங்க. கிளாசிக் பிட்ஸா வெஜ் எப்படி செய்யணும்னு கேட்டோம், அதையும் காமிச்சிட்டாங்க. ஆனால் ஃப்ரைடு இட்லி இப்போ எப்படி ரெடியாக சொல்கிறேன்னா சிதம்பரம் ரகசியம்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. பர்முடா ட்ரையாங்கிள் தெரியாது. என்னோடய வெயிட்டு அது மாதிரி தான் இங்கே இருக்க ஃப்ரைடு இட்லியும். வெளியே கேட்டேன், சாரி வி won't show that ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் நைஸாக போய் அப்படியே பேசி அதை எப்படியும் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். பிரதர் இப்போ பிஸியாக இருக்கீங்களா? இருந்தாலும் கேட்குறேன், இந்த ஃப்ரைடு இட்லி செய்கிறது எப்படி பிரதர்? தெரியாது பிரதர். ஃப்ரைடு சொல்ல முடியாது பிரதர். சிரிச்சிட்டிங்க. இந்த ஃப்ரைடு இட்லி செய்கிறது எப்படி பிரதர்? இல்லை சொல்கிறதுக்கு இல்லைண்ணா இல்லை சொல்ல மாட்டாங்க. அவன் வந்தால் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் கண்டிப்பாக சொல்லுவார் நினைக்கிறேன். இந்த ஃப்ரைடு இட்லி செய்கிறது எப்படி பிரதர்? சும்மா சொல்லுங்கள். அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். சும்மா என்கிட்ட மட்டும் தனியாக ஃப்ரைடு இட்லி செய்கிறது எப்படி? யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு கூட தனியாக இருக்கீங்க. எல்லாத்தையுமே கேட்டேன், இந்த ஃப்ரைடு இட்லி செய்கிறது எப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், தனியாக கவனிச்சிட்டு நான் போகிறேன். ஃப்ரைடு இட்லி எப்படி செய்கிறது? தெரியாது, சொல்ல முடியாது. தெரியாது, சொல்ல முடியாது. போடான்றீங்களா? போடாங்க, தெரியாது. வயசில் சின்ன பசங்கனால என்னை வந்து ஈஸியாக திட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி இருக்காங்க, நம்பி போகிறேன். இல்லைங்கம்மா நான் வந்தேன்,
என்னெல்லாம் எப்படி இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃப்ரைடு இட்லி எப்படி செய்கிறது அதானே தெரியாது. இது வந்து ட்ரைனிங்கு. நம்ம என்ன நினச்சோம், சரி நம்ம வசதி பசங்க தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாட்டி சார் நம்ம பேரையும் தானே சொல்லிடுவாங்க நினச்சோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். பார்த்தீங்களா, தெரியாது. போடா போடான்னு சொல்ல மாட்டோம், நீங்களாவே போயிருங்க. சரி. நான் கேட்ட இட்லி ஃப்ரைஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம உள்ளே போய் ரொம்ப நேரமாக வந்து போராடி அவங்கள்ட்ட எப்படியா சொல்லணும்னு கேட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்களா நிறையா பேர். அந்த இட்லி ஃப்ரைஸ் தான் அது. நீங்கள் நம்ம வீடியோவை வந்து என்னை காமிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இது என்ன ப்ரோ மைனஸ் அது? சீசி இட்லி ஃப்ரைஸ். இது சீசி இட்லி ஃப்ரைஸ், தந்தூரி இட்லி ஃப்ரைஸ். சூப்பர் பிரதர். நம்ம எப்படி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேலரியை கேட்காதீங்கன்னு சொல்லுவோமோ அது மாதிரி தான். வாங்க சாப்பிடுங்க, எப்படி செய்கிற ப்ரிப்பரேஷனை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு தெரியாது, சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தந்தூரி இட்லி ஃப்ரைஸ். ப்ரோ இட்லி இது இட்லி அப்படின்னு நான் சொன்னால் தான் தெரியும். முறுமுறுன்னு இருக்குது. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. மேலே அந்த இது வந்து தந்தூரி இட்லி ஃப்ரை. இது பேர் ப்ரோ சீசி இட்லி ஃப்ரை சாப்பிட போகிறோம். இது உரப்பாக இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இனிப்பாக இல்லை, சாப்பிட்றப்ப செம ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே வந்து கற்றுக்கிட்ட ரெட் சட்னி க்ரீன் சட்னியோட அதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இட்லி ஃப்ரைஸ் வித் ரெட் சட்னி. ரெட் சட்னி முன்னாடி வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால் இப்போ இட்லி ஃப்ரைஸ் வந்து நல்லா முறுமுன்னு இருக்குது. ஸ்வீட்டான இந்த ரெட் சட்னியோட இட்லி ஃப்ரைஸ் நல்லா இருக்குது. இது என்ன பிரதர்? சாக்லேட் இட்லி ஃப்ரைஸ். வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே நடுவில் சாக்லேட்டு, சுற்றியும் இட்லி ஃப்ரைஸு. இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது எங்கிட்ட ஆரம்பிச்சு மொறுமொறுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. செம்மையாக இருக்குது. கிறிஸ்பியான ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் வருது. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியில் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிலாம் நிறையா சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே பார்க்குறப்ப எனக்கு சாப்பிடணும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிறப்பான தரமான கடைகளில் போய் நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கு நான் ரெடி. அதை பார்த்து ட்ரை பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ அப்புறம் இது என்னப்பா, அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் சுப்ரமணி. இது உங்கள் மதுரை 360 ஃபுட் ஸ்ட்ரீட். அரசியல்ல நிரந்தரமான நண்பனும் இல்ல, எதிரியும் இல்ல. எதிரணி ஆனாலும் ஊழல்ல பங்கு போடுறதான காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது.